அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திடும், சாட்சிகளாய் என்று மாண்டிடும். இந்நாளிலே அழைக்கிறாரே சாண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை எண்ணெயை பின்பற்ற வந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் 9ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு அன்போடு அழைக்கிறேன். மானிட மகனின் வருகையை பற்றிய போதனைகளில் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி அமைகிறது. சீடர்கள் மனம் தளராது எப்போதும் இறைவனிடம் தொடர்ந்து மன்றாட வேண்டும். இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுத்தந்த மன்றாட்டில் விண்ணரசின் வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எப்போதும் இடைவிடாமல் மன்றாடுபவர்களுக்கு கிடைக்கும் பலன் அதிகம் உண்டு. நாமும் இறைவனிடம் நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு மன்றாடுபவர்களாக இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது காணிக்கைதா சகாயராணி குடும்பத்தாருக்கு நிறைவான இறையாசீர் கிடைக்கவும், இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், திருமண பந்தம் நல்லபடியாக அமையும்படியாகவும், குடும்பத்தில் சமாதானம் பெருகும்படியாகவும், எஸ்தர் வளர்மதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் வின்சி மற்றும் ஜோஸ்வா திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தை அனைத்து அருட்சாதனங்களின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த புகுமுக அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாழவும், இறைவனை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து இறைவனின் சாட்சிகளாக இந்த பிள்ளைகள் வாழவும் தேவையான வரத்தை அருளை இறைவன் இவர்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும்படியாகவும் சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இறையன்புடனும் பிறரன்புடனும் விண்ணக கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்க உமது திரு அவைக்கு போதித்துள்ளீரே. அதனால் நாங்கள் புனித மார்ட்டின் தேய்போரஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அன்பு பணியாற்றி உமது ஆட்சியில் பேறு பெற்றவர்களாக எண்ணப்பட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 14 முதல் 16 முடிய மற்றும் அதிகாரம் 19 6 முதல் 9 முடிய உள்ள இறை வசனங்கள். எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியணையை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உமது தெளிவான கட்டளையாகிய கூரிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றியிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினூடே தங்கு தடை இல்லாத வழியும் சீரிப்பாயும் அலைகளினூடே புல் திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளி கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞன் ஒருவன் விடியற் காலை கருக்கலிலே எழுந்து ஆலயத்திற்கு திருப்பலிக்கு சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சென்று கொண்டிருந்த அந்த பாதை மிகவும் இருள் படர்ந்த ஒரு பாதையாக இருந்ததால் அவன் வழி தடுமாறி அருகில் இருந்து ஒரு சேற்றுக்குள் விழுந்து விட்டான். அவன் உடுத்தியிருந்த ஆடை முழுவதும் சேராக மாறி போகவே தன்னுடைய இல்லத்திற்கு மீண்டுமாக சென்று ஆடையை மாற்றிவிட்டு ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து இல்லம் திரும்பி ஆடையை மாற்றி மீண்டும் ஆலயத்தை நோக்கி அவன் பயணம் செய்ய ஆரம்பித்தான். இருள் இன்னும் அந்த பாதையிலே நீங்கவில்லை. இருள் படர்ந்துதான் காணப்பட்டது. விரைவாக செல்ல வேண்டும், நேரமாகிவிட்டது என்கின்ற எண்ணத்திலே ஆலயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த அவன் மீண்டுமாக ஒரு மரத்திலே மோதி அருகில் இருந்த இன்னொரு சேற்றிலே விழுந்து விடுகிறான். இப்பொழுதும் அவனுடைய ஆடை முழுவதுமாக சேறு படிந்து விட்டது. அப்படியே ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல். மீண்டும் இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் யோசித்தவனாக திரும்பவும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்தை நோக்கி அவன் பயணப்பட ஆரம்பித்தான். இப்பொழுது அவன் ஆலயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த அந்த இடத்திலே எந்த இடங்களில் 2 முறை விழுந்தானோ அந்த இடங்களுக்கு சற்று தொலைவிலே ஒரு மனிதர் தன்னுடைய கரத்திலே ஒரு விளக்கை பிடித்து கொண்டு வைத்திருந்தார். அப்பொழுது அந்த இளைஞன் அந்த பக்கத்தில் வருகின்ற பொழுது, இளைஞனே, தம்பி, எங்க போற என்று அவனிடத்திலே கேட்க, நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், வா, இது இந்த பகுதி மிகவும் இருள் படர்ந்து இருக்கிறது, உனக்கு செல்லுவதற்கு சிரமமாக இருக்கும், என்னுடைய கரத்திலே நான் விளக்கு வைத்திருக்கிறேன்,
வா, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த இளைஞனை அந்த விளக்கின் வெளிச்சத்திலே ஆலயத்தை நோக்கி நடத்தி அழைத்து சென்றார். ஆலயத்தின் வாயிலை அடைந்தார்கள். அப்பொழுது அந்த இளைஞன் அந்த தனக்கு உதவி செய்த அந்த மனிதரை பார்த்து, வாருங்கள், ஆலயம் வந்து விட்டோம், திருப்பலி தொடங்க போகிறது, வாருங்கள், நாம் ஆலயத்திற்கு உள்ளே செல்லலாம் என்று அந்த இளைஞன் அந்த மனிதரை அழைத்த பொழுது அந்த மனிதர் அந்த இளைஞனை பார்த்து சொல்லுவார், இல்லை, நான் ஆலயத்திற்கு உள்ளே வரவில்லை என்று சொன்னான். எதற்கு நீங்கள் ஆலயத்திற்கு உள்ளே வரவில்லை, வாருங்கள் என்று அவன் அந்த மனிதரை தொடர்ந்து கட்டாயப்படுத்தவே அவர், இல்லை, நான் ஆலயத்திற்கு உள்ளாக வர முடியாது என்று சொன்னார். ஆலயத்திற்கு உள்ளாக வர முடியாதா? எதற்காக உங்களால் ஆலயத்திற்கு உள்ளாக வர முடியாது என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் அந்த இளைஞனிடத்தில் இவ்வாறாக பதில் சொன்னான், தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது, நான் தான் சாத்தான் என்று அந்த மனிதர் அந்த இளைஞனிடத்திலே பதில் சொன்னாராம். என்னது, நீங்க சாத்தானா? சாத்தான் என்று சொன்னால் கெடுதல் தானே நினைப்பான், சாத்தான் என்பவன் தீங்குதானே செய்வான், ஆனால் நீங்கள் எனக்கு நன்மைதானே செய்திருக்கிறீர்கள், பின் எப்படி நீங்கள் உங்களை சாத்தான் என்று அழைக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, தம்பி, நான் உனக்கு நன்மை செய்தாலும் ஒரு விதத்தில் தீங்கும் செய்திருக்கிறேன் என்று அந்த மனிதன் பதில் சொன்னானாம். அப்பொழுது எப்படி நீங்கள் தீங்கு செய்தீர்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அந்த மனிதன் அந்த இளைஞனிடத்தில் இவ்வாறு பதில் சொன்னான், தம்பி, நீ காலையிலே அந்த கருக்கல்ல கோயிலுக்கு வந்துட்டு இருந்த, அப்பொழுது பாதை தடுமாறி சேற்றிலே விழுந்து விட்டாய், உன்னை அவ்வாறு சேற்றிலே விழச் செய்தது நான் தான். நீ வீட்டிற்கு திரும்பி போய் ஆடையை மாற்றிக்கொண்டு மீண்டுமாக ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தாய். நீ ஆலயத்திற்கு திரும்ப வரமாட்டாய், வீட்டிற்கு போனவன் வீட்டிலேயே தங்கி விடுவாய் என்று நினைத்தேன், ஆனால் நீ மீண்டுமாக ஆலயத்திற்கு திரும்பி வந்து விட்டாய். அவ்வாறு நீ திரும்பி வந்த காரணத்தினால் கடவுள் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். மீண்டுமாக நீ ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது மீண்டும் உன்னுடைய பாதையை நான் இடறச் செய்து கீழே விழ வைத்தேன், சேற்றிலே உன்னை அகப்பட வைத்தேன், உன்னுடைய ஆடை முழுவதும் சேராக மாறி போனது, நீ வீட்டிற்கு போய் திரும்ப வரமாட்டாய் என்று நினைத்தேன், ஆனால் நீ வீட்டிற்கு சென்று உன்னுடைய ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு மீண்டுமாக திருப்பலியிலே பங்கேற்க ஆலயத்தை நோக்கி வர ஆரம்பித்தாய். அவ்வாறு இரண்டாவது முறையும் நீ ஆலயத்தை நோக்கி திருப்பலியில் பங்கேற்க சென்று அந்த உன்னுடைய அந்த காரணத்தை பொருட்டு, அந்த துணிவின் பொருட்டு உன்னுடைய குடும்பத்தாருடைய பாவங்கள் அனைத்தையும் கடவுள் மன்னித்து விட்டார். நான் மீண்டும் ஒரு முறை ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. மூன்றாவது முறையும் நான் உன்னை விழச் செய்ய, மூன்றாவது முறையும் நீ வீட்டிற்கு சென்று உன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஆலயத்திற்கு திரும்பி வர கடவுள் அதன் பொருட்டு இந்த உலகிலுள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவார். அதற்கு வழி கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் உனக்கு துணையாக நீ மீண்டும் சேற்றில் விழாதவாறு உனக்கு காவலாக இந்த விளக்கை கொண்டு வந்தேன் என்று சாத்தான் சொன்னானாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய ஜெப வாழ்விலே, நம்பிக்கை வாழ்விலே மன உறுதியோடு இருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெரியது என்பதை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்வாங்க ஆரம்பித்து விடுகின்றோம். நாம் தொடங்கிய நற்செயலை தொடர்ந்து முன்னெடுக்காமல் நம்முடைய வாழ்விலே அந்த சோதனைகளை கண்டு, நெருக்கடிகளை கண்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நிலைக்கு நாம் போய்விடுகிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே இறை வேண்டல் செய்ய நாம் தயங்கி விடுகிறோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வில், ஜெப வாழ்வில் ஒரு தளர்ச்சியை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம்.
அன்பு மக்களே, அப்படிப்பட்ட தளர்வின் நேரங்களில், சோதனையின் நேரங்களில் நாம் நம்பிக்கையை இழக்காமல் ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெப உறவிலே நிலைத்து நின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். நம்முடைய சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்களிலிருந்து நாம் விரைவாக வெளியே வந்து விடுவோம் என்பதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஜெபத்தின் வல்லமை மிகவும் அதிகம். அதை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உணராத காரணத்தினால்தான் என்னவோ நம்மால் நிலைத்து நின்று விடாமுயற்சியோடு ஜெபிக்க முடிவதில்லை. அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் நம்மிடத்திலே இருப்பதுண்டு. எதற்காக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? அதற்கான ஆழமான அர்த்தத்தை, காரணத்தை நாம் தேடினோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையின்மை, நம்முடைய நம்பிக்கை குறைபாடு அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நாம் அதனை கேட்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் முழுமையான நம்பிக்கை இல்லாமல் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் கேட்பதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று அங்கே ஆண்டவர் கேட்கின்றார். இந்த நம்பிக்கை குறைபாடு நம்முடைய வேண்டுதல்கள் இறைவனுடைய காதை எட்டாதவாறு தடையாக இருந்து விடுகின்றன. ஆண்டவர் சொல்லுவார்ல, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மரத்தை இங்கிருந்து வேரோடு பெயர்ந்து இந்த கடலிலே போய் நில் என்று சொன்னால் அது நடக்கும். இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது நடக்கும். அதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய வலிமை, ஆற்றல். இந்த நம்பிக்கையில் நாம் குறைவுபடுகின்ற பொழுது நம்முடைய ஜெப வாழ்விலும் நாம் தளர்வடைய ஆரம்பித்து விடுகின்றோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்கின்ற ஆதங்கங்களும் நமக்கு ஏற்படுகின்றன. அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை மேலெழுந்த நம்பிக்கையாக இருக்கின்றது, மேலோட்டமான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவேதான் நம்முடைய வாழ்வில் சோதனைகள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையை சந்தேகத்திற்கு உட்படுத்துகிறோம். கடவுள் அன்பானவர், கடவுள் அருளானவர் என்று சொல்லுகிறோமே, அவ்வாறு கடவுள் அன்பானவராக, அருளானவராக இருந்தார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எதற்கு இப்படிப்பட்ட சோதனைகள், என்னுடைய வாழ்க்கையில் எதற்கு இப்படிப்பட்ட வேதனைகள் என்று நாம் அங்கே நம்முடைய நம்பிக்கையில் தளர்வடைய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது என்று சொன்னால் நாம் அந்த சோதனையின் நாட்களில், வேதனையின் நாட்களில் ஆண்டவரை குறித்த சந்தேகத்தை எழுப்ப மாட்டோம். எதற்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்கின்ற கேள்விக்குள்ளாக நாம் செல்ல மாட்டோம். மாறாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்து கொண்டே இருப்போம். அன்பு மக்களே, மார்க் நற்செய்தியிலே 11வது அதிகாரம் 24வது இறை வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கேட்கிற பொழுது நீங்கள் கேட்பதை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும், உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படும் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பார்வை இருக்கின்றதா? என்னுடைய ஜெப வாழ்விலே நான் மன உறுதியோடு இருக்கிறேனா? எனக்கு சோதனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் கூட நான் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரஸ் தன்னுடைய ஜெப வாழ்விலே மிகவும் ஆழப்பட்ட ஒரு ஜெப மனிதராக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய துன்பத்தின் நாட்களில், சோதனை நாட்களில் அவர் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, ஆண்டவருடைய உடனிருப்பு என்னோடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் ஆழமாக காணப்பட்டது. எனவேதான் தன்னுடைய சொந்த துறவிகளே அவரை நகைத்த பொழுது, அவருக்கு எதிராக பேசிய பொழுது அந்த வேதனைகளை எல்லாம் அவரால் கடந்து வர முடிந்தது.
பல மக்களும் அவருடைய பரிந்துரையை நாடி, அவருடைய உதவியை நாடி அவரை தேடிய பொழுது பல இடங்களிலும் ஒரே நேரத்தில் அவரால் இருக்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர் ஒரு ஜெப மனிதராக, ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக வாழ்ந்த காரணத்தினால்தான். அன்பு மக்களே, நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாமும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, நம்முடைய ஜெப வாழ்வின் உறுதித்தன்மையை கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் நம்முடைய ஜெப உறவில் தொடர்ந்து நிலைத்து நிற்கிற பொழுது, இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் அசைக்க முடியாதவர்களாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் செய்யக்கூடிய அற்புதங்களை, அதிசயங்களை காண்போம். என்னுடைய வாழ்வில் என்னுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லையே என்று அப்போது நாம் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது, நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதத்தால் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரஸை பின்பற்றி நாமும் நம்முடைய ஜெப வாழ்வில், நம்பிக்கை வாழ்வில் ஆளப்படக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர்கள் இவர்களது ஆன்ம நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்க தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, உடல் நலக்குறைவால் வாடும் நோயாளிகள், முதியவர்கள் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று மீண்டும் அவர்கள் பணி செய்வதற்கு தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள குடும்பத்தினர் அனைவரும் உண்மையான உமது அன்பை அறிந்திடவும், தன்னை போல பிறரை நேசிக்கவும் ஞானத்தையும் இறைப்பற்றையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் மறந்து மக்களின் நல்வாழ்வை கண்முன் கொண்டு பொது நலத்தோடு பணிகள் பல செய்திடவும், மக்களுக்கு தேவையான உதவிகளை பல ஆற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். உலக அமைதிக்காக, நம்முடைய நாட்டின் அமைதிக்காக, குடும்பத்தின் அமைதிக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அமைதிக்காக மன்றாடுவோம். போர் பதற்றங்கள், குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கவும், கிறிஸ்தவ மக்களுக்கு, குருக்களுக்கு, கன்னியர்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளும், அவர்களுக்கு எதிரான அனைத்து சித்திரவதைகளும் முடிவுக்கு வரும்படியாகவும், இறைவனை குறித்த நற்செய்தி அகில உலகமெங்கும் பறைசாற்றப்படவும், அவருடைய அன்பின் சாட்சிகளாக நாம் வாழவும் தேவையான அருள் வரங்களை இறைவன் நமக்கு தந்தருள்ள இறை கரத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்த நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், காலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் அனைத்து திருவைக்காகவும் தமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமாற்றின் தேப்போரசின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாய் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றே. புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்துமிடம் அழைத்து கொண்ட எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித மார்ட்டின் தேய்போரஸ், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பெரிய ஆல்பர்ட், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம்.
மக்களே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலரின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவித்தவாறு மாலை 6 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். ஜெபமாலையின் நிறைவிலே 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை ஆரம்பமாகும். அதற்கு பிற்பாடு அனைவருக்கும் அன்பின் விருந்து நடைபெறும். அந்த இரவு உணவிற்கு பிற்பாடு நம்முடைய தாயினுடைய சப்பர பவனி நடைபெறும். எனவே அன்பு மக்கள் விரைவாக வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கால தாமதமாக ஆக சப்பரம் எடுக்கக்கூடிய நேரமும் மிகவும் தாமதமாகிவிடும். எனவே அதனை அன்பு மக்கள் கருத்தில் கொண்டு 6 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்குள் இருக்க முயற்சி செய்யுங்கள். 6:30 மணிக்கு நாம் சரியாக திருவிழா மாலை ஆராதனையை ஆரம்பித்து விடுவோம். எனவே அன்பு மக்கள் அருள் கூர்ந்து சரியான நேரத்திற்கு வந்து மாலை வழிபாட்டிலே பங்கேற்க அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்று இரவு வழங்கக்கூடிய உணவிற்கும் நாளை காலை வழங்கப்பட இருக்கக்கூடிய உணவிற்கும் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் தாராளமாக கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் வலிமையடைந்த நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. புனித மார்ட்டின் தேப்போரஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் உம்மையே நாடவும், இவ்வுலகில் புதிய மனிதனின் சாயலை தாங்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசையை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பில் நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல்நல சோத்திற்காகவும் திருப்பிலை கலந்து கொண்டவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தருளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித மார்ட்டின் திபோரசே. எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித மார்ட்டின் திபோரசே. எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித மார்ட்டின் திபோரசே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.